ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 2016 டிஎன்பிசியில் கேட்ட விஓஓ கொஸ்டினில் தமிழ் பார்க்கலாம். பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. காத்திருந்து ஏமாந்து போவது, இலவு காத்த கிளி போல. தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லின் வேர் சொல்லை தேர்க. தீண்டு, தீண்டிற்றுக்கு வந்து வேர் சொல் வந்து தீண்டு. 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா வந்து வெண்பா. வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் மா ராஜேந்திரன் டேஸ் என மொழிபெயர்த்தார். கட்செவி அஞ்சல். எப்படி மொழிபெயர்த்தார் வாட்ஸ்அப்ங்கிறத? கட்செவி அஞ்சல். ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 11. ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 11. சரியான விடையை தேர்வு செய்க. இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். கூம்பு என்பது என்ன பெயர்னு கேட்குறாங்க. வடிவ பண்பு. கூம்பு என்பது வடிவ பண்பு. ஆற்றுவார், அசை பிரித்து காட்டலின் சரின்னு. ஆற்று கூட்டல் டுவார். அதை எப்படி பிரிப்போம்னா, ஆற்றுவாரை எப்படி பிரிக்கணும்னா ஆற்று கூட்டல் டுவார். கீழ்காணும் சொற்களுக்கு குற்றியல் உகரம் அல்லாத சொல்லை தேர்ந்தெடு. கூ, சு, டு, து, பூ, ருல முடிஞ்சா அது வந்து குற்றியல் உகரம். அப்போ இதில் எதுனா உண்ணு. ஆன்சர் வந்து சி. குற்றியல் உகரம் அல்லாதன்னு கேட்டிருக்காங்க, அதனால ஆன்சர் வந்து உண்ணு. பொருள்கோளின் வகைகள் 8. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அன்னபூரணி என்பதன் புதின ஆசிரியர் கா. சச்சிதானந்தன். அன்னபூரணி அப்படிங்கிற நூலின் புதின ஆசிரியர் யாரு? கா. சச்சிதானந்தன். தமிழ் இயக்கம். தமிழ் இயக்கம் யாரு? பாரதிதாசன். சீட்டுக்கவி. சீட்டுக்கவி வந்து பாரதியார். சேக்கிழார் பிள்ளை தமிழ் எழுதினது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, சூளாமணி தோலாமொழி தேவர். ஆன்சர் சி. தமிழ் இயக்கம் பாரதிதாசன், சீட்டுக்கவி பாரதியார், சேக்கிழார் பிள்ளை தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, சூளாமணி தோலாமொழி தேவர். பொறுத்துக. பெரிய புராணம். பெரிய புராணம் வந்து சேக்கிழார். ராமாயணம் கம்பர். சீராபுராணம் உமறு புலவர், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். பெரிய புராணம் சேக்கிழார், ராமாயணம் கம்பர், சீராபுராணம் உமறு புலவர், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். ஆன்சர் ஏ. அடுத்து பொறுத்துக. வீரகாவியம். வீரகாவியம் வந்து முடியரசன். இயேசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா. காமராஜன். ஆன்சர் ஏ. வீரகாவியம் முடியரசன், இயேசு காவியம் கண்ணதாசன், ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம், சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா. காமராஜன். ஹச்சே கிருஷ்ணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர் மாணிக்க வாசக தேவர். ஹச்சே கிருஷ்ணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர் மாணிக்க வாசக தேவர். சூடாமணி நிகண்டு ஆசிரியர் மண்டல புரூடர். வீரமண்டல புரூடர். சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் வந்து வீரமண்டல புரூடர். மொழிகளின் காட்சி சாலை இந்தியா. இது யார் சொன்னாங்கன்னா பேராசிரியர் சா. அகத்தியலிங்கம். பொறுத்துக. மூதுரை ஔவையார். வெற்றி வேர்க்கை அதிவீர ராமபாண்டியர். நன்னெறி முனைப்பாடியார். அறநெறி நன்னெறி வந்து சிவபிரகாசகர். அறநெறிச்சாரம் தான் முனைப்பாடியார். மூதுரை ஔவையார். வெற்றி வேர்க்கை வந்து அதிவீர ராமபாண்டியர். நன்னெறி சிவபிரகாசகர். அறநெறிச்சாரம் வந்து முனைப்பாடியார். ஆன்சர் ஏ. மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன். பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாதது. கள்ளோ காவியமோங்கிறது இவருடைய நூல் இல்லை. கள்ளோ காவியம் வந்து நாமக்கல் கவிஞர். ஈன்று புறந்தருதல் என் தலை கடனை, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை. இந்த பாட்டு இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனை, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை. மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையும் 10 பாட்டும் தான் மேற்கணக்கு நூல்கள். ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டிய அரசன் 2ஆம் ராஜராஜன். பறவைகள் இடம் விட்டு இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். சிறுவஞ்ச மூலத்தின் கடவுள் வாழ்த்து பாடலுடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 97 வெண்பாக்கள் உள்ளன. சிறுவஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 97. நவ்வி என்னும் சொல்லின் பொருள் வந்து மான். நவ்வினா மான். தமிழில் காணும் முதல் சித்தர் திருமூலர். பொறுத்துக. வண்டு வந்து என்ன பண்ணும்? முரளும். புறா குணுகும். பூனை வந்து சீரும். பூனை சீரும். குரங்கு அலப்பும். ஆன்சர் ஏ. வண்டு முரளும், புறா குணுகும். பூனை வந்து சீரும். குரங்கு அலப்பும். ஆன்சர் ஏ.
தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்திய நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம். இந்த மூணுமே ஐஞ்சிறு காப்பியங்கள். வளையாபதிங்கிறது 50 காப்பியம். அதனால் பொருந்தாதது ஆன்சர் டி. செல்வத்து பயனை ஈதல் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தேவார மூவர் என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். சம்பந்தர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அப்போ தேவார மூவருங்கிறது சம்பந்தர், அப்பர், சுந்தரர். ஆன்சர் டி. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது? பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றது. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் என்பது பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றது. தமிழ்மாதின் இனிய உயிர்நிலை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள். ஞாலத்தின் மான பெரிது. தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. ஞாலத்தின் மால பெரிது எது அப்படின்னா தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை ஞால பெரிது. பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை களி வெண்பா. உலா அப்படிங்கிறது பாடப்படும் சிற்றிலக்கிய வகை என்னப்பா அப்படின்னா களி வெண்பா. களி வெண்பா. பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக. நீ தான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். பருப்பு உள்ளதா? கொழல் வினா. அகரவரிசை பட்டு, பாட்டு, பையன், பவ்வம். பின்வருவனவற்றை பொறுத்துக. வினை பயன் விளையும் காலை உயிர்களுக்கு. மன பேரின்பமும் கவலையும் வாட்டும். மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு பேய் என்று அலகில் பல்லுயிர் அறுவகை தாகும். தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன். நல்வினை என்பது 10 நீங்கி தானம் சீலம் தாங்குவது. இது மணிமேகலையில் உள்ள ஒரு லைன்ஸ். இது வினை பயன் விளையும் காலை உயிர்களுக்கு மனப்பேரின்பமும் கவலையும் வாட்டும். மக்கள் தேவர் நரகர் பிரம்மர் அப்படிங்கிறது அலகில் பல்லுயிர் அறுவகை தாகும். தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன். நல்வினை என்பது 10 நீங்கி தானம் சீலம் தாங்குவது. வருவையாகிய சின்னாள் வாழாளாதல். இந்த நற்றிணை பாடலில் சின்னாள் என்பது சில நாள். சின்னாள் அப்படின்னா சில நாள். வருவை ஆகிய சின்னாள் வாழா லாதல். சின்னாள் அப்படின்னா என்ன அப்படின்னா சில நாள். அடுத்து குறிஞ்சி. குறிஞ்சியுடைய உரிப்பொருட்கள் பார்க்குறோம். குறிஞ்சி அப்படின்னா என்ன? புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லை அப்படிங்கிறது இருத்தல் நிமித்தமும். மருதம் அப்படிங்கிறது ஊடல் நிமித்தமும். நெய்தல் இரங்கல் நிமித்தமும். குறிஞ்சி புணர்தல், முல்லை இருத்தல், மருதம் ஊடல், நெய்தல் இரங்கல். குறிஞ்சி புணர்தல், முல்லை இருத்தல், மருதம் ஊடல், நெய்தல் இரங்கல். அப்போ ஆன்சர் பி. ஐ என்னும் சொல்லின் பொருள். ஐ அப்படின்னா தலைவன். அகரவரிசை சங்கு, சீப்பு, சைதை, சொல். காய்கனி. இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடர். காய்கனி அது எப்படி பிரிப்போம்? காயும் கனியும். அப்போ உம்மு இதில் மறைஞ்சிருக்குது, அதனால் இது உம்மை தொகை. நாற்கரம். நாற்கரணம். இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா 4 கூட்டல் கரணம். அளவில் சனம் உளமய குளம் நிறைந்த வளருவும். இதில் அடிக்கோட்டுட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை என்ன? எதுகை. அப்படி 2வது எழுத்து ஒன்று போல் அது என்னது? எதுகை. திருக்குறளை இயற்றியவர் யார் என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது அறிவினா. ஏற்கனவே ஆசிரியருக்கு தெரியும், ஆனால் மாணவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அறிஞ்சு வினாவை கேட்குறது அறிவினா. செந்தீர்கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் ஈசான தேசிகர். திருச்செந்தீர்கலம்பகம் ஈசான தேசிகர். அடுத்து சொல்லின் செல்வர் யாரு? ராபி சேதுப்பிள்ளை. வசன நடை கைவந்த வள்ளலார் யாரு? ஆறுமுக நாவலார். தமிழ் தென்றல் திருவிகா. தண்டமேல் ஆசான் சாத்தனார். ஆன்சர் சி. தொன்னூல் விளக்கம் யார் எழுதினாங்க? வீரமாமுனிவர். நாலடியார் சமண முனிவர்கள். திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் குமர குருபரர். ஆன்சர் பி. புத்தகசாலை எழுதினது பாரதிதாசன். தீக்குச்சிகள் எழுதினது அப்துல் ரகுமான். சிக்கனம் வாணிதாசன். காடு சுரதா. புத்தகசாலை பாரதிதாசன். தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான். சிக்கனம் வாணிதாசன். காடு சுரதா. ஆன்சர் சி.
கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் புறநானூறு. சீடைக்காக சிலேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிரம் பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம். இப்பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகம். கவிமணி எழுதின பாட்டு. சீடைக்காக சிலேட்டு பணயம், இது வந்து கவிமணி தேசிக விநாயகம். திருவிக்கா எழுதாத நூல் எதுனா சத்திய வேத கீர்த்தனைகள். முருகன் அல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், இதெல்லாம் எழுதினது திருவிக்கா. சத்திய வேத கீர்த்தனை இல்லை. அப்போ ஆன்சர் டி. குறிஞ்சித்திட்டு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். வீரசோழியம் என்ற இலக்கண நூலை எழுதியவர் புத்தமித்திரர். வீரசோழியம் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் புத்தமித்திரர். நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை அப்படின்னா முல்லைப்பாட்டு. இதனுடைய அடிகள் வந்து 103. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் வந்து முல்லைப்பாட்டு. தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் நாயக்கர்கள். 72 பாளையங்களாக பிரித்தவங்க யார்? நாயக்கர்கள். நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் நச்சினார்க்கினியர். நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழில் நிறுத்துவோர் என்று ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் நச்சினார்க்கினியர். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்களில் ஒன்று எதுனா வடுவூர். வடுவூர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பட்டப்பெயர் என்னன்னா மக்கள் கவிஞர். தேம்பாவணியில் வளன் என்னும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் சூசை மாமுனிவர். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கின்றேன் என்று கூறியவர் திருவிக்கா. பேராய கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்து கொண்ட இயக்கம் நீதி கட்சி. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்? பே. சுந்தரம் பிள்ளை. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். சுந்தரன் வருதுரா, அப்போ சுந்தர சுவாமிகள் யாருடைய ஞானாசிரியர்னா பே. சுந்தரம் பிள்ளை. புத்தபிரான் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு என சாத்தனார் புகழ்கின்றார்? 1000 சக்கர ரேகை. களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென்கொல் இங்கனம் கூறியவர் யார்? மதுரை மக்கள். களையாத துன்பம் இந்த காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது அப்படின்ட்டு மதுரை மக்கள் கூறினாங்க சிலப்பதிகாரத்தில். நெடுந்தேர் ஊர்மதி வளவ. இந்த அகநானூற்று அடியில் வளவ என்பதன் பொருள் தேர்ப்பாகன். தேர்னா தேர்தன வருது, அப்போ தேர்ப்பாகன். நெடுந்தேர் ஊர்மதி வளவ. வளவனா தேர்ப்பாகன். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த குறட்பாவில் கீழ்கண்டவற்றில் எது சரி? தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை. இந்த நூல்களை இயற்றியவர் யாரு? அப்துல் ரகுமான். பீலிப்பை சாக்காடும். இதில் சாக்காடு என்பது என் பொருள் வந்து வண்டி. வண்டி. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்ஷா என்று பாராட்டப்பட்டவர் அறிஞர் அண்ணா. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. பாரதிதாசன். பொருந்தாதது. சிற்றிலக்கியங்கள் 96, திருக்குறள் 3, மலைபடுகடாம் கூத்தாராற்றுப்படை, பரிபாடல் 10 பாட்டு. பரிபாடல் வந்து 8 தொகை. அப்போ ஆன்சர் டி. தவறானது. பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க, டி. வள்ளை என்பது உலக்கை பாட்டு. வள்ளை என்பது உலக்கை பாட்டு. அறுவை வீதி அப்படின்னா என்ன? ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி தானியம். பொன் வீதி பொற்கடை வீதி. மல்லர் வீதினா மல்லர் வாழும் வீதி. ஆன்சர் ஏ.